ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை அள்ளி செல்லாயோ நாவல் பகுதி 4. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். சென்னை சென்று சேரும் வரை தூரிகையை பார்க்காமல் இருப்பதுதான் நல்லது என்று நினைத்த யோகிநந்தன் சைக்கோ இளைஞன் கைதான பிறகும் தன் இருக்கைக்கு திரும்பவில்லை. ரயில் சென்னையை அடைந்த பிறகும் சற்று தாமதமாக தான் பேகை எடுத்துக்கொண்டு வெளியே இறங்கினான். அவனுக்காக பிளாட்ஃபார்மில் அந்த சிறுவனோடு ஆனந்த், வீணா இருவரும் காத்து நிற்க அவர்களை கண்டதும் புன்னகைத்தவன் குட் மார்னிங் என்றான். குட் மார்னிங் என்று அவர்களும் பதிலுக்கு கூறிவிட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிக்க, ஏன் சிரிக்கிறீங்க என்று கேட்டான். தூரிகைக்கு பயந்தே லேட்டா வரீங்க போல இருக்கு, ஆனந்த் கேட்டான். அதுதான் உண்மை. அவங்களுக்கு தூரிகைன்னு இல்ல, தாடகைன்னு தான் பேர் வச்சிருக்கணும். இருவரும் சிரிக்க, ஆமா நீங்க 2 பேரும் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான் யோகி, உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு உங்களுக்காக காத்து நிக்கிறோம். ஓ அப்படியா? ரயில் சந்திப்பு அப்படியே போயிடும்னு நினைச்சேன். பரவாயில்லையே, என்னை பார்த்து சொல்லிட்டு போகணும்னு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களே. ஓகே பாய். அவன் நகர பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டா எப்படி? உங்க போன் நம்பரை கொடுத்தா நல்லா இருக்கும். எப்பவாவது டைம் கிடைக்கும் போது போன் பண்ணி பேசலாம் இல்லையா? தயங்கியபடி ஆனந்த் கேட்க, அதுக்கே இவ்வளவு தயக்கம்? போன் நம்பர் தானே, கொடுத்துட்டா போச்சு. யோகி அவனது எண்ணை கூற அதை வாங்கி சேவ் செய்து வைத்துக் கொண்ட ஆனந்த் வீணாவையும் சிறுவனையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர, உங்க நம்பரை கேட்டதான் தருவீங்களா ஆனந்த்? யோகி குறும்பாக கேட்க, சாரி, உங்களுக்கு எங்க நம்பர் வேணுமா வேண்டாமான்னு தெரியல, அதுதான் தரல. கண்டிப்பா வேணும். காத்து நின்னு ஒரு பாய் மட்டும் சொல்லிட்டு போகாம என் நம்பரையும் கேட்டு வாங்கினா உங்க அன்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் நேரம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க ஒரு மிஸ்டு கால் மட்டும் பண்ணிருக்க ஆனந்த். ஓகே யோகி. அவன் மிஸ்டு கால் செய்ய அவனது எண்ணை சேவ் செய்து வைத்துக் கொண்டவன் அந்த இடத்தில் பாய் சொல்லி பிரிந்தான். நேராக ஒரு ஹோட்டலுக்கு வந்து அறை எடுத்துக்கொண்டு அந்த அறைக்குள் வந்தவன் முதலில் போனை தான் ஆன் செய்தான். அடுத்த நொடி தங்கை நந்தினியிடமிருந்து அவனுக்கு அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றவன், என்ன காலையில 5 மணிக்கு எந்திரிச்ச உடனே என்ன கூப்பிட ஆரம்பிச்சிட்டியா? சிறிது கோபமாக கேட்டான். ஆமா, நீ நேத்தையில இருந்து செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்க. நாங்க எல்லாரும் எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? அதை விடு, ஹிட்லர் என்ன பண்றாரு? என்னன்னா எப்ப பாரு அப்பாவை திட்டிட்டே இருக்க. கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இன்னும் எந்திரிக்கல. இன்னுமா எந்திரிக்கல? காலையில 4 மணிக்கு எந்திரிச்சிருவாரே. நைட்டு 2-3 மணி வரைக்கும் செல் எடுத்து வச்சுட்டு உனக்கு கால் பண்ணிட்டே இருந்தாரு. அவர் தூங்கும் போதே விடிஞ்சிடுச்சு. அப்புறம் எப்படி எந்திரிக்கிறதாம்? சரி, அம்மா என்ன பண்றாங்க? அம்மா பக்கத்துல தான் இருக்காங்க. அப்படின்னா ஸ்பீக்கர்ல போடு. ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன். என்னப்பா சொல்லு. அம்மா, தயவு செஞ்சு உங்க புருஷன்கிட்ட எனக்கு கால் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. அவர் கால் பண்ணாலும் நான் எடுத்து பேச மாட்டேன். தேவையில்லாம எனக்கு கால் பண்ணி அவரே அவமானப்படுத்திக்க வேண்டாம்னு சொல்லுங்க. ஏண்டா அப்பா போன் பண்ணா ஏன் எடுத்து பேச மாட்டேன்? எனக்கு பேச பிடிக்கல, அவ்வளவுதான். அவரு உன் நல்லதுக்கு தான்டா சொல்றாரு. இருக்கட்டும், நல்லதுன்னு எனக்கு எப்ப தோணுதோ அப்ப நான் அவருக்கு போன் பண்ணி பேசுறேன். சரிம்மா, நேரம் கிடைக்கும் போது உங்களுக்கு மட்டும் கூப்பிடுறேன். அழைப்பை துண்டித்தவன் செல்போனை படுக்கையில் போட்டுவிட்டு படுக்கையில் அப்படியே விழுந்தான். காலை 9:30 நந்தகுமார் என்டர்பிரைசஸ் என்று பெயர் பதித்திருந்த அந்த பிரம்மாண்ட முன்வாசல் முன் வந்து நின்றவன் செக்யூரிட்டியிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். மேனேஜர் மிஸ்டர் கிருஷ்ணா சரியா 9:45க்கு அவரை போய் பார்க்க சொன்னாரு. உள்ள போலாமா என்று கேட்டான். உங்க பேரு யோகிநந்தன் தானே சொன்னீங்க? ஆமா சார். ஒரு நிமிஷம் சார், நான் அவர்கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓகே. தன் செல்லை எடுத்து யாரையோ அழைத்து பேசிவிட்டு, பிளீஸ் சார், நீங்க உள்ள போலாம் என்றார். தேங்க்யூ என்றவன் அவர் திறந்த அந்த சிறு கேட்டின் வழியாக உள்ளே நுழைந்தான். அந்த அலுவலகத்தின் பிரம்மாண்டத்தை பார்த்து வியந்தவன், நீங்க எத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறீங்க? செக்யூரிட்டியிடம் கேட்டான். 5 வருஷம் ஆச்சு சார். நல்லா பாத்துக்கிறாங்களா? சேலரி எல்லாம் சரியா கிடைக்குதா? அவன் சிறிது குறும்பாக கேட்க சிரித்தவர், முதலாளி நந்தகுமார் சார் ரொம்ப நல்லவரு. மாசம் ஒரு தடவை ஆபீஸ் வருவாரு. எல்லாரையும் பார்த்து நலம் விசாரிக்கிறது மட்டும் இல்ல, ஏதாவது குறைகள் இருக்கானும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏதாவது குறைனா அதை நிவர்த்தி பண்ணிட்டு தான் போவாரு. எங்க யாருக்கும் எந்த குறையும் இல்ல. நியாயமான சம்பளம், மரியாதை எல்லாமே கிடைக்குது. நீங்க புதுசா வேலைக்கு சேர போறீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, பயப்படாம தைரியமா வேலையில் சேர்ந்துடுங்க சார். நல்ல கம்பெனி சார். தேங்க்யூ.
பாதி பாரத்தை இறக்கி வச்சிட்டீங்க என்றவன் அலுவலக முன்வாசலை நோக்கி நடந்தான். சரியாக 9:45க்கு மேனேஜர் கிருஷ்ணாவின் முன்னிருந்தான் யோகிநந்தன். ஏதோ வேலையாக இருந்தவன் அந்த வேலையை அப்படியே தள்ளி வைத்துவிட்டு, பிளீஸ் உட்காருங்க மிஸ்டர் யோகிநந்தன் என்றான். மேனேஜர் கிருஷ்ணாவுக்கு கூட யோகிநந்தனின் வயதுதான் இருக்கும். ஆனால் என்ன, அவனை விட நல்ல பதவியில் நல்ல சம்பளத்தில், அதுவும் முதலாளியின் வலக்கையாக அல்லவா இருக்கிறான். யோகிநந்தன் அவன் முன் இருந்த இருக்கையில் அமர, உட்கார சொன்னா உடனே உட்கார்ந்துடுவியா? குரலை தாழ்த்தி சிரித்தபடியே கேட்ட கிருஷ்ணாவுக்கு இன்னொரு முகமும் உண்டு என்பதை அந்த நொடி புரிந்து கொண்ட யோகிநந்தனின் விழிகள் சிசிடிவி கேமராவை தேடியது. அதோ இருவரும் தெரியுமாறு வலப்புற சுவரில் பொருத்தப்பட்டிருக்கிறது கேமரா. எழுந்து நின்றான் யோகிநந்தன். என்னாச்சு மிஸ்டர் யோகி, ஏன் எந்திரிச்சு நின்னுட்டீங்க? பரவாயில்ல சார், நான் நிக்கிறேன், அதுதானே மரியாதை என்றான். மரியாதை எல்லாம் மனசுல இருந்தா போதும்னு நம்ம சார் எப்பவும் சொல்லுவாரு. அதுதான் நம்ம நந்தகுமார் சார். பிளீஸ் உட்காருங்க சார். பரவாயில்ல சார், என்னுடைய வேலை என்னன்னு சொன்னா நான் போய் என்னுடைய வேலையை ஆரம்பிச்சிடுவேன். ரொம்ப சின்சியரா இருக்கீங்க போல. சார் நேத்துக்கு தான் எனக்கு போன் பண்ணி என்னுடைய பால்ய கால நண்பனுடைய மகன் நம்ம ஆபீஸுக்கு வேலைக்கு வராரு, நண்பன் எல்லாம் என்னோட இருக்கட்டும், அவருடைய தகுதிக்கு ஏத்த மாதிரியான வேலையை நீங்களே போட்டு கொடுங்க, ஏதாவது டவுட்னா மட்டும் என்ன கூப்பிடுங்கன்னு சொன்னாரு. இப்ப கூட நம்ம பேசிட்டு இருக்கிறத அவர் லைவா பார்த்துட்டு தான் இருக்காரு. கேமராவை காண்பித்த கிருஷ்ணா, ஒரு குட் மார்னிங் சொல்லிடுங்க என்றான். கேமராவை பார்த்து குட் மார்னிங் என்றான் யோகிநந்தன். ஓகே, உங்க ஃபைலை கொடுங்க. சாரி சார், ஃபைல எல்லாம் எடுத்துட்டு வர்ற அளவு நான் ஒன்னும் பல டிகிரிகளை வாங்கி வைக்கல, படிப்பு தலையில ஏறல. அப்பாவுக்கு சொந்தமா சின்ன ஒரு பிசினஸ் இருக்கு, அத பார்த்து நடத்தலான்னு நினைச்சேன். ஆனா அவர் தான் முதல்ல போய் தொழிலாளியா வேலையை பாரு, அப்புறமா முதலாளி ஆகலான்னு சொல்லிட்டாரு. சொந்த பிசினஸா? என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு உங்க அப்பா? சின்ன கோழி பண்ணை வச்சிருக்காரு. கிளிக் என்று சிரித்த கிருஷ்ணா. ஓகே, சாரி சாரி. அப்படின்னா பிசினஸ்ல நீங்க சொன்னது கோழி முட்டை பிசினஸா? ஆமா சார். ஓகே ஓகே, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 12th ஃபெயில் சார். ஃபெயிலா? உங்க அப்பா வேற நம்ம சாரோட பால்ய கால ஃப்ரெண்டாம். என்ன பண்றது? அப்போதுதான் கிருஷ்ணாவுக்கு அழைப்பு வந்தது. செல்போனை எடுத்து பார்த்தான். நந்தகுமார் சார் என்று டிஸ்பிளே காட்ட, சார் தான் கூப்பிடுறாரு என்றவன் எழுந்து நின்ற பிறகுதான் அழைப்பை ஏற்றுக்கொண்டான். சார் சொல்லுங்க. மிஸ்டர் கிருஷ்ணா, யோகிநந்தன் 12th ஃபெயில்னு சொன்னார்ல? ஆமா சார். இவருக்கு என்ன வேலை கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட பகச்சுக்கவும் முடியாது, நிறைய உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்கான். நான் இன்னைக்கு இந்த அளவு உயரத்துல இருக்கேன்னா அதுக்கு அவனும் ஒரு காரணம். இவருக்கு இப்ப என்ன வேலை கொடுக்கறது? சரி, உங்க எடுபிடியா வச்சுக்கங்க. எடுபிடியாவா? ஆமா, உங்க கார் டிரைவர், அப்புறம் ஆபீஸ் விஷயமா பேங்குக்கு போய் வர்றது, ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க இங்க கொடுக்கறது, இப்படி சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு வேலையா கொடுங்க. ஓகே சார். எதிர்முனையில் அழைப்பு துண்டிக்கப்பட்டது. யோகிநந்தனிடம் விஷயத்தை கூறினான் கிருஷ்ணா. 12th ஃபெயிலான எனக்கு இப்படிப்பட்ட வேலைகள் தானே கிடைக்கும். என்னதான் எங்க அப்பா கோழி பண்ண வச்சிருந்தாலும் அவருக்கு எக்கச்சக்க கடன். நான் இங்க மாடு மாதிரி ஒழிச்சு ஒரு 20,000 ரூபாய் அவருக்கு அனுப்புனா மட்டும்தான் அவரால் அந்த கோழி பண்ணையே ரன் பண்ண முடியும். அப்படி ஒரு இக்கட்டுல அவர் மாட்டி தவிச்சிட்டு இருக்காரு. அவருக்காக நான் இங்க கஷ்டப்பட்டு உழைச்சுதானே ஆகணும். சரி சரி, உங்க குடும்ப புராணத்தை எல்லாம் கேட்டுட்டு இருக்க இங்க நேரம் இல்ல. மேஜை மீது இருந்த கார் கீயை எடுத்து யோகிநந்தனிடம் கொடுத்த கிருஷ்ணா, இனிமே நீ தான் எனக்கு கார் டிரைவர். தினைக்கு என்ன வீட்டுல இருந்து ஆபீஸ் கூட்டிட்டு வரணும், ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். நம்ம சார் எனக்கு ஒரு வீடு கொடுத்திருக்காரு. அந்த வீட்டு பக்கத்திலேயே ஒரு சின்ன வீடு காலியா இருக்கு, நீ அங்கேயே தங்கிக்க. அப்பதான் சரியான நேரத்துக்கு என்ன ஆபீஸ் கூட்டிட்டு வர உன்னால முடியும். ஓகே சார். அப்புறம் வெளிய பியூன் உட்கார்ந்து இருப்பாரு, அவர் பக்கத்திலேயே ஒரு சேர் போட்டு நீங்களும் உட்கார்ந்துக்கங்க. ஓகே சார். நான் கூப்பிட்டதும் டக்குன்னு வந்துடணும். அதாவது ஒரு பெல் அடிச்சா பியூன் ஓடி வருவாரு, 2 பெல் அடிச்சா நீங்க ஓடி வந்துடணும். ஓகே சார். பியூனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க, அவரும் டிகிரி முடிச்சவர் தான். ஓகே சார். சரி, நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துட்டேன். ஒரு விஷயம் கேட்டுக்கவா? என்ன? என் சம்பளம் எவ்வளவுன்னு நீங்க சொல்லல. சம்பளமா? 20 நிமிஷம், சார் கிட்ட கேட்டுட்டு சொல்றேன். செல்லை எடுத்து நந்தகுமார் சாரை அழைத்தான் கிருஷ்ணா. சார், சம்பளம் எவ்வளவுன்னு கேக்குறாரு. சம்பளமா? 25,000 கொடுக்கலான்னு சொல்லுங்க. 25,000மா? சார், அது கொஞ்சம் ஜாஸ்தி. ஃப்ரெண்டு பையனாச்சே, என்ன பண்றது?
அதான் அவங்க அப்பாவுக்கு கடன் அப்படி இப்படின்னு புலம்பிட்டு இருந்தார்ல, 25 கொடுக்கலாம். நம்ம பியூன் கோபிக்கு எவ்வளவு கொடுக்குறோம்? 30 சார். ஆனா ஸ்டார்டிங் சேலரி 15 தான் இருந்தது. படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி தான் அவருக்கு இப்ப இந்த சேலரி. பரவாயில்ல, இவருக்கு இந்த சேலரி இருக்கட்டும். ஓகே சார். அழைப்பை துண்டித்தவன், உங்களுக்கு மாசம் 25,000 ரூபாய் சேலரின்னு சார் சொல்ல சொன்னாரு. சாரோட ஃப்ரெண்டு பையன் ஆனதாலதான் உங்களுக்கு இந்த சேலரி. எங்களுக்கெல்லாம் ஸ்டார்டிங் சேலரியே இவ்வளவுதான் சார். மேனேஜர் போஸ்டுக்கு ஸ்டார்டிங் சேலரி வெறும் 25,000 ரூபாவா? உங்க முதலாளி ரொம்ப மோசம் சார். என்ன மிஸ்டர் யோகி இப்படி சத்தமா பேசுறீங்க? சார் எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்காரு. பாத்துட்டு இருக்கட்டும் சார். ஒரு மேனேஜருக்கு ஸ்டார்டிங் சேலரி 25ன்னு சொன்னா எப்படி பொறுத்துக்க முடியும்? நான் ஏதோ ஒரு பேச்சுக்கு சொன்ன மிஸ்டர் யோகி. சரி நீங்க போங்க, நான் பின்னாடியே வந்துட்டேன். யோகிநந்தன் அந்த அறையிலிருந்து வெளியே வர அவன் பின்னாலேயே வெளியே வந்த கிருஷ்ணா அனைவருக்கும் யோகிநந்தனை அறிமுகப்படுத்தி வைத்தான். இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன எடுபிடி வேலை இருந்தாலும் அதை நீங்க இந்த யோகி கிட்ட சொல்லுங்க, சூப்பரா செஞ்சு முடிச்சிருவாரு. இதுதான் அவருக்கு இந்த ஆபீஸ்ல வேலை என்று கூறிவிட்டு திரும்பி தன் அறைக்கு வந்து விட்டான். புன்னகையோடு யோகிநந்தனை வரவேற்ற பியூன் அங்கிருந்த ஒரு இருக்கையை எடுத்து வந்து யோகிநந்தனுக்கு போட்டான். பியூனை பார்க்கும் போது தன் வயது கூட இருக்காது என்றுதான் யோகிநந்தனுக்கு தோன்றியது. இன்று யோகிநந்தனுக்கு சொல்லும்படியாக அலுவலகத்தில் எந்த வேலையும் இருக்கவில்லை. வேலை நேரம் முடிந்ததும் யோகிநந்தனோடு வெளியே வந்த கிருஷ்ணா தன் முகவரியை மட்டும் கூறிவிட்டு அமைதியாக அமர்ந்து விட்டான். மேப்பை போட்டு காரை சரியாக முகவரிக்கு கொண்டு வந்து சேர்த்தவனை வியப்போடு பார்த்த கிருஷ்ணா, நீ சென்னைக்கு புதுசுன்னு சார் சொன்னாரே, அப்புறம் எப்படி சரியா என்னுடைய வீட்டு வாசல்ல காரை கொண்டு வந்து நிப்பாட்டின? மேப்பை பார்த்து வந்தேன் சார். சரி, எங்கேயே வெயிட் பண்ண, வெளியவே நில்லு, நான் வந்துடுறேன். சார் என்னுடைய வேலை முடிஞ்சிடுச்சே. வேலை முடிஞ்சிடுச்சா? மாசம் 25,000 ரூபாய் சும்மாவா கொடுக்குறோம்? அதுக்கு ஏத்த மாதிரி வேலையும் வாங்குவோம். அதை நீ சகிச்சுக்கதான் வேணும். பிடிக்கலன்னா இந்த வேலையை விட்டுட்டு நீ போயிடு. வேற ஏதாவது ஆபீஸ்ல இதை விட நல்ல வேலை உனக்கு கிடைக்கும், அங்க போய் சேர்ந்துக்க. இல்ல சார், நான் வெயிட் பண்றேன். அது வீட்டிற்குள் சென்றவன் ஒரு மணி நேரம் கழித்துதான் டிப்டாப்பாக உடை அணிந்து அப்பா அம்மா தங்கையோடு வீட்டிலிருந்து வெளியே வந்தான். காரின் முன்னிருக்கையில் யோகிநந்தனோடு ஏறி அமர்ந்தான் கிருஷ்ணா. அவனது அப்பா அம்மா தங்கை காரின் பின் இருக்கையில் ஏறி அமர போலாம் என்றவன் முகவரியை கூற மீண்டும் மேப்பின் உதவியோடு சரியான முகவரிக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டான். வழியில் வேறு ஒரு கார் அவர்கள் காரோடு இணைந்து கொண்டது. முகவரியை அடைந்ததும், என்ன கார்ல உட்கார்ந்திருக்க, இறங்கி கார் டோர தர கிருஷ்ணா கட்டளை இடுவது போல் கூற காரில் இருந்து இறங்கிய யோகிநந்தன் கார் கதவை திறந்து விட்டான். வெளியே இறங்கிய கிருஷ்ணா, என் அப்பா அம்மா தங்கச்சிக்கு கதவை யார் திறந்து விடுவாங்க? கோபமாக கேட்டான். அவர்களுக்கும் கதவை திறந்து விட்டான். பின்னாடி வந்து நிக்குதே அந்த காருக்கும் நான் சொன்னாதான் திறந்து விடுவியா? அது என் அக்கா காரு, போய் அவங்களுக்கும் கதவை திறந்து விடு. யோகிநந்தன் ஓடி சென்று பின்னால் வந்து நின்ற அந்த காரின் கதவையும் திறந்து விட்டான். அந்த அழகான பெரிய வீட்டின் கேட்டை திறந்து கொண்டு வெளியே வந்த அந்த நடுத்தர வயது நபர், வாங்க வாங்க என்று அனைவரையும் வரவேற்க, ஏய் நீ வெளியவே இரு, காருக்குள்ள ஏறி ராஜா மாதிரி உட்கார்ந்திருக்காத, காருக்கு வெளியவே நில்லு என்று கூறிவிட்டு புன்னகையோடு கேட்டுக்குள் நுழைந்தான் கிருஷ்ணா. யோகிநந்தன் காரில் சாய்ந்து நிற்க, தம்பி நீங்களும் உள்ள வாங்க அந்த நபர் அழைக்க, அங்கிள் இவன் கார் டிரைவர், இங்கே நிக்கட்டும். கார் டிரைவரா இருந்தா என்ன தம்பி, மனுஷன் தானே, நீங்க உள்ள வாங்க தம்பி அந்த நபர் மீண்டும் அழைக்க, பரவாயில்ல சார், நான் இங்கே நிக்கிறேன். உங்க முதலாளி திட்டுவாருன்னு பயப்படுறீங்க போல. சரி, என்னால உங்க வேலை போக வேண்டாம் என்று கூறியவர் வந்தவர்களோடு உள்ளே சென்று விட்டார். பகுதி 4 நிறைவடைந்தது. பகுதி 5 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.